வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல டாக்குமெண்ட்ரி சீரிஸா வெளியே இருக்கிற கரி அண்ட் சைனைட் தி ஜோலி ஜோசப் கேஸ் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, த ஜாலி ஜோசப் அப்படிங்கிற ஒரு லேடி கிட்டத்தட்ட 6 பேர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுமே வந்துட்டு 14 வருஷமா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியவே வரல. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் எப்படி இதை கண்டுபிடிச்சு இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸோட முழு கதையை அமைஞ்சிருந்தது. இந்த சீரிஸ்ல என்ன நல்லா இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நடந்த ஒரு விஷயத்தை தான் உண்மையா வந்துட்டு டாக்குமெண்ட்ரி சீரிஸா வந்துட்டு காட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருந்திருக்கும் நம்ம வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இந்த சீரிஸ்ல என்ன நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த விஷயத்தை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சீரிஸோட இந்த ஸ்டார்டிங்ல சொல்லிடுறாங்க இது மாதிரி ஒரு 6 கொலை பண்ண ஜாலி ஜோசப்போட கேஸ் தான் அப்படின்ட்டு. என்னடா அது 6 கொலை அப்புறம் பண்ணியிருப்பாங்க, அது மாட்டவே இல்லை அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு கொலைக்குமே வந்துட்டு கால இடைவெளி அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொலைக்கும் அடுத்த கொலைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் கேப், அதுக்கப்புறம் 5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கால இடைவெளி வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல தான் வந்துட்டு இவங்க பிடிப்படுறாங்க. அது சைனட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு டேத்துல வந்துட்டு தெரிய வருது. ஸோ இவங்க கொலை பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, மாமனாரு மாமியாரு, அதுக்கப்புறமேட்டு இவங்களோட கணவனையை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும் போது இப்படி மாடா இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நம்ம மனசுல வந்து கண்டிப்பா எழதா செய்யுது. அதே மாதிரி ஒரு படம் பார்த்த ஃபீல்ல வந்துட்டு எப்போ இந்த 6 கொலை இவங்க பண்ணியிருப்பாங்க சுத்தமா வந்துட்டு யாருக்குமே டவுட்டே வரல அப்படின்னு இருக்கும்போது இது எல்லாமே வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல டாக்குமெண்ட்ரி சீரிஸ்ல அவங்க சொல்ல அந்த காட்சி அமைப்பு பண்ண விஷயமோ ரியல் ஃபோட்டேஜ் ஆட் பண்ண விஷயமோ ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரே ஒரு விஷயம் அவங்க மாமியார் வந்துட்டு போட்டு தள்ள விஷயம் தான். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு எம்காம் படிச்சிருக்கதா சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு எம்காம் படிக்கல, ஆனா வேற ஏதோ படிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனா இவங்க எம்காம் படிக்கல, எம்காம் படிச்சதா சொன்னதுனால அவங்க மாமியார் வந்துட்டு எப்பமா வேலைக்கு போற, என்னமா பண்ண போற அப்படின்ட்டு பேசிட்டே இருக்காங்க. எப்போ வேலைக்கு போன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அடே என்னடா இது, இந்த அம்மா வந்துட்டு எப்போ வேலைக்கு போகணும்னு கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு மர்டர் பண்ண பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி வந்துட்டு சக்சஸ் பண்ணிட்டாங்க. அடே என்னடா இது அப்படின்ட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துட்டு கொலைகளா வந்துட்டு இவங்க பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கே வந்துட்டு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. எம்காம் படிச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு எம்காமே படிக்கலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இவங்க என்ஐடியில் வந்துட்டு வேலை செய்யற ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாங்க. நமக்கு வந்துட்டு அது தோடிட்டே இருந்தது. இவங்க தான் வந்துட்டு எம்காம் முடிக்கலங்கிறாங்க, அப்புறம் எப்படி என்ஐடியில் எப்படி வந்துட்டு இவங்களுக்கு ப்ரொஃபஸரா வேலை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குமே வந்துட்டு சீரிஸ்ல வந்துட்டு கடைசி ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்துட்டு நமக்கு அப்படியே இப்படி அதிர்ச்சியா பாக்குற மாதிரியான சம்பவங்கள் தான் வந்துட்டு நிறைஞ்சிருந்தது. டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ரொம்ப ரசிக்கும்படியாவே இந்த சீரிஸ் வந்து எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லுமே அவைலபிள். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு தான் இருக்கு. முக்கியமா அந்த சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர் அந்த ஜாலி ஜோசப் அப்படிங்கிற அந்த லேடி என்னடா நமக்கு வந்து ஏதோ ஒரு பேய் படம் பார்க்கும்போது ஒரு சைக்கோ த்ரில்லர் பார்க்குற மாதிரி பயங்கரமா வந்து எடுத்திருந்தாங்க. இப்படி ஒரு கிரைம் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா ஒரு சீரிஸாவே இந்த சீரிஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. இந்த 6 கொலை ஒவ்வொருத்தரும் அந்த காலகட்ட இடைவெளி, இவங்களுக்குள்ள இந்த ஃபேமிலி டிராமா இது எப்படி கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தாங்க, அட் லாஸ்ட் இதெல்லாம் என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு எங்க இருந்து அந்த சைனட் கிடைச்சது அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸை ஒரு படம் மாதிரியே வந்து எடுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ நீங்க இந்த சீரிஸ் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.